செய்தி. கோயம்பேட்டில் CMDA அலுவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று இரவு முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் செல்ல வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் CMDA அலுவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து என்னென்ன கொடுக்கப்பட்டு வருது, ஆம்னி பேருந்துகள் எந்த இடத்துல இருந்து இப்ப இயக்கப்பட்டு வருது, பயணிகளுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை தவிர வடக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளானது கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்திற்கு ஏற்கனவே புக் செய்த பலர் வடக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் சிலர் இங்கே வந்து நின்று இருக்கக்கூடிய பேருந்துகளில் ஏறி அவர்கள் வந்து பயணம் செய்து வருகிறார். அந்த பேருந்துகள் மட்டுமே கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டுகிறது. மற்ற பேருந்துகள் எதுவும் வந்து கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு அனுமதிக்கவில்லை. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என போலீசார் தரப்புல தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக போலீசார் பேரிகேட் போட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தை சுற்றி பாதுகாப்பு வளையத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தொடர்ச்சியாக CMDA அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் இங்கிருந்து யார் யார் எந்தெந்த பேசஞ்சர் வந்து ஏற்றப்படுகின்றனர், இங்கிருந்து மற்ற பேசஞ்சர் யாரும் ஏற்றப்படக்கூடாது, எந்தெந்த பேருந்துகள் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து என கிளம்புகிறது என தொடர்ச்சியாக ஆய்வு செய்யும் பணிகள்ல வந்து CMDA அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில மதுரைக்கு செல்லக்கூடிய பேருந்தானது இங்கிருந்து கிளம்பும் போது திடீரென அங்கே உள்ளே புகுந்த CMDA அலுவலர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரிடம் யார் யார் எல்லாம் ஏற்றிருக்கிறீர்கள் என கேட்டபோது இங்கிருந்து வேற யாரையும் ஏற்றக்கூடாது என ஆக்ரோஷமாக பேசியதாக கூறப்படுகிறது. உடனடியாக இதனால் வந்து அந்த பேருந்து ஓட்டுநரை தாக்க முயற்சித்ததாகவும் வந்து கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பேருந்தின் அட்டெண்டர் ஒருவர் திடீரென கீழே இறங்கி அந்த CMDA ஊழியரை வந்து தாக்கக்கூடியதும் மாறி மாறி இருவரும் தாக்கக்கூடிய காட்சிகள் வந்து தற்போது வெளியாகி உள்ளது. குறிப்பாக மாறி மாறி சுமார் 5 நிமிடத்திற்கு மேலாக இவர்கள் இருவரும் மாறி 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 தாக்கி கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி இங்கு பெரும் பரபரப்பு வந்து நிலவி வருகிறது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இவர்களை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த அட்டெண்டரை பிடித்து தற்போது போலீசார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி சாலமன்.